ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இந்த ப்ரெஸ்டீஜ் எலக்ட்ரிக் ப்ரெஷர் ரைஸ் குக்கரில் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு திண்டுக்கல் பிரியாணி செய்ய போகிறோம். சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எல்லாமே இன்க்ரீடியன்ஸையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ப்ளஸ் இந்த குக்கரில் எப்படி செய்யணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக சொல்கிறேன். நிறைய பேர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோவில் நான் ஸ்லோவாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். நோட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு வந்துட்டு மசாலா அரைக்க போகிறோம். அது தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முந்திரி வந்துட்டு ஒரு 20 எடுத்துக்கோங்க. பட்டை 3 ஸ்டாரு, பிரியாணி இலை, அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு ஜாதிக்காய், ஒரு 12 லவங்கம், அதே அளவுக்கு வந்துட்டு ஏலக்காவும் 12 எடுத்துக்கோங்க. கல்பாசி ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ட்ரையாக வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மசாலா 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கான மசாலா. ஆனால் நம்ம இப்போ செய்ய போகிறது வந்துட்டு 1/2 கிலோ தான். ஸோ இதில் நான் பாதி தான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா, ஒரு 30 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு 45 கிராமாக எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பிரியாணி செய்யறதுல என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம்னா, இதில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பிரியாணி ஒன் புலாவ்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பேன் நல்லா காஞ்சிடுச்சு. 100 ml வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே இஞ்சி பூண்டு அப்புறமா வெங்காயம்லாம் வந்துட்டு அரைச்சி வச்சுக்கோ, அந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இது வதக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க மசாலாவில் 2 வாட்டி செய்யலாம். நான் அதில் பாதி யூஸ் பண்ணிக்கிறேன். பட்டை லவங்கம் அந்த இதுலாம் இருந்துச்சுல பேஸ்ட்டு, அதில் பாதி யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். இது வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு அந்த மிக்சி கழுவுன தண்ணி கொஞ்சோன்னு ஊற்றிக்கிறேன். ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கோசம். இது ஒரு கொதி வந்தோடனே ஒரு ஸ்பூன் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்துட்டு கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கிறேன். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்துட்டு 1/2 kg வந்துட்டு சிக்கனை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் வந்துட்டு இந்த டம்ளரில் வந்துட்டு 2.5 கிளாஸ் வந்துட்டு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ 1 கிளாஸுக்கு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதிலேருந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா தண்ணி கால்குலேஷன் மிஸ் ஆகும். அதனால் நான் ஃபஸ்ட்டே வந்துட்டு கால்குலேட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதிலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான் தண்ணி இது மெஷர்மெண்ட்டு. தயிர் வந்துட்டு நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு புடி வந்துட்டு புதினா, ஒரு புடி கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
உப்பு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா தண்ணியுமே வந்துட்டு இப்போ ஊற்றிக்கலாம் அந்த சிக்கனில். தண்ணி வந்துட்டு இதில் வந்துட்டு 3 கிளாஸு ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் எல்லா தண்ணியும் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். சிக்கன் வந்துட்டு 3/4 வேக்காடாச்சு வெந்துடனே நம்ம வந்துட்டு அரிசி போடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிட்டேன். நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம் கொஞ்ச நேரம். நாங்கள் என்ன பண்ணோம்னா, இப்போது அந்த பிரியாணி மோடு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனோடனே அந்த வீடியோ எங்களால் எடுக்க முடியல. இப்போது கம்ப்ளீட் ஆன உடனே எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பிரியாணி மோடு 15 நிமிஷம் தான் குக்கிங் இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மேனுவல் மோடில் போட்டுட்டு ப்ளஸ் பட்டன் அழுத்தினோடனே ஹைக்கு மாறிடுச்சு. மேனுவல் போட்டு அழுத்திட்டு ப்ளஸ் பட்டன் அழுத்தினா ஹைக்கு போயிடும். ஹை பட்டன் வச்சுட்டு நாங்கள் வந்து லாக் பண்ணிட்டோம். மேலே வச்சு லாக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து லாக் ஆயிடுச்சு. ப்ரெஷர் வந்து இந்த மாதிரி லாக் ஆயிடுச்சு. ப்ரெஷர் லாக் ஆன உடனே உங்களுக்கு வந்துட்டு சிக்கன்லையா மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு 5 to 10 மினிட்ஸ் வந்து 5 to 10 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டு சிக்கன் குக் ஆயிடுச்சா, ஒரு ஆஃப் குக்காவது ஆயிருக்கணும் மினிமம். ஆஃப் குக் ஆனோடனே தான் நம்ம ரைஸை போடணும். அதனால் ஒரு ஆஃப் குக்காவது ஆகணும். அதனால் இது ப்ரெஷர் மோடில் போட்டிருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் ப்ரெஷர் மோடில் போட்டு ஹையில் வச்சுருக்குறோம் மேனுவலில். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் சிக்கன் வந்துச்சான்னு பார்த்துட்டு தான் அரிசி போட போகிறோம். ஒரு ஆஃப் குக்காவது ஆயிருக்கணும் சிக்கன். ஸோ மோஸ்ட்லி இதில் போட்டிருக்க மாதிரி நம்ம பிரியாணியில் செக் பண்ணால் நம்மளால் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் குக் பண்ண முடியாது. ஏன்னா 15 மினிட்ஸ்லேயே அது முடிஞ்சிச்சு அந்த டைமிங். ஸோ அதனால் நாங்கள் இப்போ மேனுவல் மோடு போயிருக்கோம். இப்போ வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து விசில் வந்து எடுக்க போகிறோம். விசில் எடுக்கிறதுக்கு இப்போ திருப்பி விட்டிங்கன்னா விசில் வந்துடும். விசில் வந்து முடிச்ச உடனே திறந்து பார்க்கலாம் எவ்வளோ சிக்கன் இருக்கு. ஃபுல்லாக ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்படிதான் சொல்லி பார்க்குறது. வெந்துருச்சு கறி. ஓகே, கறி வந்துருச்சுல. ஸோ அடுத்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக 10 மினிட்ஸ் வச்சோம். 10 மினிட்ஸ் வச்சோம். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு கொஞ்சம். இப்போ நம்ம அரிசியை போட்டுட்டு அடுத்த குக்கிங் போகலாம். இப்போ நாங்கள் அடுத்த அரிசி போட்டதால் ரைஸுக்கு போயிட்டோம். நீங்கள் ரைஸும் போடலாம், பிரியாணியும் போடலாம், இல்லை மேனுவல் மோடும் போடலாம். நாங்கள் ரைஸை போட்டு ஒரு 10 மினிட்ஸ் தேவைன்றதுக்கோசம் ரைஸே போட்டுட்டோம். பார்ப்போம் அடுத்து என்ன ஆகுது. இப்போ நல்லா இப்போதான் கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது. நான் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சிருக்கேன். அரிசியை போட்டுக்கலாம். மினிமம் ½ hour ஊறணும்ல. ½ hour ஊறணும். நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசியை ஊற வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே ½ hour ஆகிடும். நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம குக் பண்ணுறது கரெக்டாக ½ hour ஆகிடும். அதுக்குள்ளே அந்த அரிசி ஊறிடும் ½ hourல. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி போட்டோடனே உப்பு வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் மோஸ்ட்லி கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சால்ட் யூஸ் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். நம்ம கொதி வந்தோடனே அதுக்கப்புறமா வந்துட்டு அரிசியும் இதுவும் கொஞ்சம் தண்ணியும் வந்துட்டு கொஞ்சம் லெவலாக இருக்கணும். அப்போ வந்துட்டு கரெக்டாக நம்ம தம் போட்டுடலாம். கொஞ்சம் லெவலானா சொல்லுங்கள். அரிசி வந்துட்டு ஒரு இன்ச் வந்துட்டு தண்ணி மேலே இருக்கணும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டான இது. மேலே தண்ணி நிற்கணும். ஆமாம், அரிசிக்கு மேலே 1 இன்ச் வந்து தண்ணி மேலே, கொஞ்சமாக தண்ணி மேலே இருக்கணும். அது வந்துட்டு கொதிச்சோடனே நல்லா தெரியும். அது நம்ம கொதிச்சோடனே அங்கே எடுக்கும் போது உங்களுக்கு அரிசி வருதுங்களா, அப்போ 1 இன்ச்சுக்கு மேலே தண்ணி இருக்குது கரெக்டாக. அவங்க சொன்ன அளவு தான் கரெக்டாக வந்துட்டு 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. அதாவது நாங்கள் மொத்தம் 2.5 கிளாஸ் அரிசி போட்டோம், 3.25 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறோம். நீங்கள் எந்த கிளாஸில் கப்பில் அரிசி இருக்கிறீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி தான் வந்துட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு கழுவத்துக்கு தண்ணியும் ப்ளஸ் வந்துட்டு நீங்கள் எதை அரைச்சாலும் அந்த தண்ணியை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ்ட்ரா இந்த தண்ணியை ஊற்றக்கூடாது. நாங்கள் எந்த தண்ணியுமே எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணல, அந்த தண்ணியை மட்டும் தான் யூஸ் பண்ணோம். கடைசியாக அந்த தண்ணியை போட்டோம். சிக்கன்லேருந்து வேறு உங்களுக்கு வேக சொல்ல கொஞ்சம் தண்ணி வரும். சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் விடும் வேக சொல்ல. இப்போ நாங்கள் 2 விசில் போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து வேறு கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியே கரெக்டாக இருக்கும்.
அதுக்கும் மேலே உங்களுக்கு தண்ணி பத்தலைன்ற பட்சத்தில் நீங்கள் கடைசியாக தண்ணி ஊற்றி சிக்கன் ஊற்றிட்டு இந்த அரிசி போட்டக்கப்புறம் அரிசிக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நாங்கள் இது மூட போகிறோம். மூடிட்டு ஒரு விசில் 2 விசில் செக் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 20 நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்புலாம் வந்துட்டு கரெக்டாக இப்போயே செக் பண்ணிக்கோங்க. அரிசி தண்ணி வந்துட்டு கொஞ்சம் மேலே இருந்துச்சு, இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு நெய் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம், தேவைன்னா ஊற்றிக்கோங்க. சில பேருக்கு நெய் வேணாம், சில பேருக்கு நெய் நல்லா வீட்டில் செஞ்சது தான். ஸோ அதான் உங்கள் இஷ்டம் தான், அது வேணுன்றவங்க ஊற்றிக்கலாம். இது வந்து கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். இப்போ வந்துட்டு நான் அப்படியே ப்ரெஷர் போட்டுறேன். கரெக்டாக ஒரு விசில் நம்ம நார்மலாக ஒரு விசில் விடல, 5 மினிட்ஸ் விடுங்க. 5 மினிட்ஸ் வந்து போட்டு லாக் பண்ணிவிடுங்க கரெக்டாக. அவ்வளோதான். லாக் ஆனோடனே நார்மலாக இது வந்துட்டு சீலில் வச்சுருங்க. சீலில் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அது இந்த ப்ரெஷர் வந்து லாக்லேருந்து வெளில வரும். கொஞ்சம் நேரத்தில் அதுவே வெளில வந்தோடனே கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள். 5 மினிட்ஸ் பார்த்தோடனே வார்ம் மோடில் மாற்றிக்கோங்க. வார்ம் மோட்னா நம்ம கடாய் மேலே வச்சு நம்ம குக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதாவது தம் குக் போடுவோம் இல்லைங்களா, அது வந்து இந்த வார்ம் மெத்தட். தம் குக் போடுறதும் வார்ம் போடுறதும் ரெண்டும் ஒன்று தான். அது வந்து நம்ம சிம்மில் வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம வார்ம் மோடில் கூட பண்ண போகிறோம். அவ்வளோதான், இது சிம்பிளாக. நான் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் வார்ம் மோடுக்கு மாற்ற சொல்ல உங்களுக்கு வீடியோவில் வரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு டோட்டலாக. அதனால் நாங்கள் இப்போது வார்ம் மோடுக்கு மாற்ற போகிறோம். என்ன பண்ண போகுது, இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வார்ம் மோடுக்கு மாறிடும். இதில் இந்த வார்ம் மோட் டெம்பரேச்சர் தெரியுங்களா, இது வார்ம் மோடு. இது வார்ம் மோடில் நீங்கள் ஒரு எவ்வளோ நேரம் நீங்கள் தம் குக் போடுவீங்களோ ரெகுலராக, நாங்கள் வந்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போடலான்னு இருக்கோம். 10 மினிட்ஸ் மேக்ஸிமம் பாருங்கள். நாங்கள் 10 to 15 மினிட்ஸ் மேக்ஸிமம் பார்ப்போம். பார்த்துட்டு மறுபடியும் திறந்து பார்க்கலாம். மேக்ஸிமம் வெந்துட்டு இருக்கோம். ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஆச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ திறக்க போகிறோம். 10 நிமிஷம் நாங்கள் வார்மில் வச்சுட்டோம். வார்மில் வச்சுட்டு இப்போ திறக்கிறோம். பிரியாணி வந்து பக்காவாக இருக்கு. இப்போது நல்லா இருக்கு. ரைஸும் வந்துட்டு வெந்திருக்கு. நல்ல கலர். நல்லா இருக்கு பிரியாணி. சீரக சம்பா பிரியாணி ரெடி. இதை வந்துட்டு நீங்க உடனே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். அப்படி நீங்க கொஞ்ச நேரம் ஆகும் அப்படின்னீங்கன்னா வார்ம்ல வெறுப்புல வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே சூடாவே இருக்கும். வார்ம்ல நீங்க கொஞ்ச நேரம் வார்ம்ல நீங்க இது மூடும் போது இது ரிலீஸ்ல வச்சு தான் மூட முடியும். இது வெயிட் வந்து ரிலீஸ்ல வச்சுட்டு மூணாதான் அந்த பிரஷர் வெளில வந்து லாக் ஆகுது. லாக் ஆகல. சீல்ல வச்சுட்டு பண்ணனா வந்துட்டு ஆகல. அதுக்கு அப்புறமா நீங்க திருப்பி அந்த ஏர் வெளில வரணும்ல, ஏர் வெளில வந்தனால உள்ள அமுங்குது. அது நல்லா ஏர் வெளில வராம உள்ள அமுங்க மாட்டேங்குது. அதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. இப்போ நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சாப்பிடுறோம். அதனால வந்துட்டு நாங்க வார்ம்ல போட்டு வச்சிட்டோம். அவ்வளவுதான், இதோட இந்த வீடியோ முடியுது. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. சாப்பிடும்போது நாங்கள் பிளேட்டிங் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி காட்டுறோம், கடைசியாக ஒரு வாட்டி. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸில் வந்து ரிப்ளை போடுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதால நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் இதை குக் பண்ணி இந்த வீடியோ போடுறோம். நீங்களும் இதில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அந்த மாதிரி அடுத்து என்ன செய்யலாம் இந்த குக்கரில் உங்களுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நாங்கள் அதையும் ட்ரை பண்ணுறோம் முடிஞ்ச அளவுக்கு. ஸோ வீடியோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தவங்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். பை. See you on next video.